பேர் இருக்கீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, தேவனுடைய அனுமதிக்கப்பட்ட சித்தம். ஆண்டவர் என்ன பண்றாரு? எத்தனை பேர் ஆண்டவருடைய பூரண சித்தத்துல இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய அனுமதிக்கப்பட்ட சித்தத்துல இருக்கிறீங்க? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒரு 3-4 வசனங்கள் வாசிக்க வேணாம், இது முன்னுரையை போல நான் சொல்லிட்டு போறேன். ஓசியா 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? என்னுடைய கோபத்துல நான் உங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்தேன், என்னுடைய கோபாக்கினை உங்களிடத்தில், என்னுடைய கோபாக்கினையை காண்பிக்கும்படி அந்த ராஜாவை நான் எடுத்தேன் அப்படின்னு ஓசியா 13ஆம் அதிகாரத்துல இருக்கு. என்னுடைய கோபத்திலே ஒரு ராஜாவை கொடுத்தேன், என்னுடைய கோபாக்கினையை காண்பிக்கும்படிக்கு அவனை எடுத்தேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எதெல்லாம் நம்முடைய செயல்களாய், ஊழியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், எந்த ஒரு சமுதாயத்தில் நம்முடைய செயல்பாடா இருக்கலாம், நம்முடைய வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவனை நம்முடைய வாழ்க்கையின் மத்தியஸ்தராய் வைக்காமல் செய்வதில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம தேவனுடைய சித்தத்திற்கு வெளியிலிருந்து செயல்படுகிறோம் என்று அர்த்தம். அப்படின்னா தேவனுடைய பூரண சித்தத்தில் என்னுடைய வாழ்க்கை இல்லை என்று அர்த்தம். அப்படின்னா அவருடைய அனுமதிக்கப்பட்ட சித்தத்தில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏன் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை கொல்லல? அவருடைய பூரண சித்தத்தை விட்டு அவங்க விலகினாங்க. ஆனால் அனுமதிக்கப்பட்ட சித்தத்தில் இருந்தார்கள். அனுமதிக்கப்பட்ட சித்தம் குறைவுள்ள வாழ்க்கைக்கு நேராய் நம்மை கொண்டு போகும். என்னாகமம் ஆண்டவருடைய கோபம் எங்க அதிகமா வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, அனுமதிக்கப்பட்ட சித்தத்துல தான் ஆண்டவருடைய கோபம். ஆண்டவர் சித்தம், ஆண்டவர் அமைதியா தான் இருக்காரு, அதனால இது ஆண்டவருடைய சித்தமா இருக்கலாம். என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணாலும் எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு வரல, எந்த ஒரு யாருமே எனக்கு தடை செய்யல, எல்லாமே நல்லா போற மாதிரி தான் இருக்கு, நான் நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்குது. ஆமென். ஆண்டவர் அவருடைய சித்தத்தில நம்மை வைத்து நம்மை நடத்துவதற்கும், அவர் அனுமதிக்கிறது. சரி போ, நீ விரும்புற, நீ கேட்கிற, நீ எதிர்பார்க்கிற, நீ நினைக்கிற, நீ செயல்படுற அப்படிங்கிற காரியத்துல நீ போ அப்படின்னு அனுமதிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஆபத்தும் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது எப்படி சாமுவேல் ஆண்டவருடைய சித்தத்தின் மைய பகுதியில் இருந்தான். என்ன தெரியுமா வார்த்தை சொல்லுது? அவன் நாவிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையையும் தேவன் தரையில் விழாதபடிக்கு அவைகளை நிறைவேற்றினாராம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரோட சித்தங்க அப்படின்னு நம்ம செயல்பாடை வைத்து நாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. தேவ சித்தத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு நேரம் இல்லை, நான் பிறகு உங்களுக்கு வரும் வாரங்களில் சொல்றேன். கவனிங்க, என்னாகமம் நம்பர்ஸ் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் 39 வருஷம், 1ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த கடைசி அதிகாரம் வரைக்கும் என்னாகமம் 39 வருஷம் எழுதப்பட்டுச்சு. லேவியராகமம் வெறும் ஒரு மாசம் அல்லது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்குள்ள எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். ஏன் தெரியுமா? என்னாகமம் முழுவதும் எப்படி ஆண்டவருடைய சித்தத்தில் ஜனங்கள் இல்லாமல் இருந்தார்கள் என்பதையும், எப்படி தேவன் அவருடைய இரக்கத்தினாலே அந்த ஜனங்களை அனுமதித்தார் என்பதையும், ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கு ஒரு பொறுமை இருந்தது என்பதையும், வனாந்தர எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த தேவன் அழைத்த சந்ததியார் எப்படி வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள் என்பதையும்
இவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே அனுமதிக்கப்பட்ட சித்தத்தில் இருந்ததினால் தேவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் என்பதையும் இந்த என்னாகமம் புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் வந்து நம்மள கொஞ்சம் இறுக்கிக்கிட்டே இருக்காரு. இந்த என்ன சொல்றதுங்க, இந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமா டைட் ஆனா எப்படி இருக்கும்? ஏன் ஆண்டவர் அதை இருக்கிறார் தெரியுமா? ஹெர்னியான்னு ஒரு வியாதி இருக்கு. எத்தனை பேர் தெரியும்? ஹெர்னியான்ற ஒரு வியாதி இருக்கு. ஹெர்னியா வியாதி என்ன அப்படின்னா, குடலுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, சரிங்களா? குடலுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த குடலை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு தூக்கி பிடிச்ச ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி மேல ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை, அந்த குடலை வந்து என்ன பண்ணோம்னா அந்த லேயர் தூக்கி பிடிக்கும், சரிங்களா? அதை தாங்கும். இந்த லேயர் வந்து நம்ம ஏதாவது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இல்ல திடீர்னு ஒரு காரியம் வரும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த பிளாஸ்டிக் ஊத ஊத என்ன ஆகும், பலூனை ஊதுறோம், ஊதிட்டு திரும்ப அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி ஆகாது. அப்ப இந்த குடல் அப்படியே தொங்கி போயிடும். குடல் தொங்கி போகும் பொழுது ஹர்னியா ஆபரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெஷ் வச்சு அந்த குடலை அப்படியே தூக்கி பிடிச்சு அந்த மெஷ் அது மேல வைப்பாங்க. எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் அனுமதிக்க 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 ஆண்டவருடைய பூரண சித்தத்தில் இருந்தால் அவர் நமக்கு வைத்திருக்கிற அழகான அமைப்பில் நாம் இருக்க முடியும். சில நேரம் நமக்கு நம்முடைய செயல்பாடுகளினாலே வருகிற குறைபாடுகளை தேவன் எப்படி சரி பண்ணுவார்னா, அவர் சர்ஜரி ஆபரேஷன் பண்ணா சரி பண்ணுவார். ஆமென். ஏன்? அவர் வைத்திருக்கிறதான அந்த அமைப்புல இருந்து வெளியில வரும் பொழுது போராட்டங்கள் அதிகரிக்கிறது, பிரச்சனைகள் அதிகரிக்கிறது, உபத்திரவங்கள் அதிகரிக்கிறது. ஆனா உபத்திரவத்தின் வாயிலா நாம் கடந்து சென்றாலும் அவர் சித்தத்தில் இருந்தால் அவர் நம்மை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். அவர் சித்தத்தில் இல்லாதிருக்கிறவர்களை அவர் என்ன பண்றாரு? எரி நரகத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். தான் வேதம் சொல்லுகிறது. ஏன் நம்மள இருக்கிறார் தெரியுமா? ஏன் நம்மளுடைய பாதைகளை குறுக்கிறார் தெரியுமா? வேத வசனம் சொல்லுது, அவர் வாசலா இருக்கிறார். போன வாரம் தான் பிரசங்கம் பண்ண, போன வாரத்துக்கு அதுக்கு முன்னாடி வாரம், வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானதா இருக்கிறது, உலகம் காண்பிக்கிற வாசல் விசாலமானதா இருக்கிறது, அநேகர் இந்த விசாலமான வழியை கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழ்வுக்கு செல்லும் வாசலை சிலரே கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப பூரண சித்தத்தில் இருக்கிறவர்கள் இடுக்கப்பட்டு ஒடுக்கப்படும் பொழுது உண்மை நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் இன்னும் நம்மள கைவிட்டுறல. இறுக்கம், போராட்டம் வர்றது உணர்வதற்காக. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உபாகமம் 1 22 23 வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர், வாசிங்க வசனத்தை. உபாகமம் 1 22 23. எப்படி பூரண சித்தத்திற்கு விலகி அனுமதிக்கப்பட்ட சித்தத்துல ஜனங்க இருந்ததனாலே இன்னைக்கு 99.9% கிறிஸ்தவர்கள் அனுமதிக்கப்பட்ட சித்தத்துல தான் வாழ்றாங்க. ஆண்டவருடைய நடத்துதல் தெரியல. இதுதான் தேவனுடைய நடத்துதலா இருக்குமோ என்ற கிறிஸ்தவம் என்ற பெயரில் வாழ்கிறார்கள். வாசிங்க வசனத்தை. தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆசாரியர்களால் நடத்தப்பட்டவர்கள் தான். தேவன் கொடுக்கும் அந்த காரியத்தை எப்படி சரியாக புரிந்து கொண்டு செயல்படல அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு வந்த விளைவு என்ன பாருங்க. 1 21 22. இதோ உன் தேவனாகிய கர்த்தர், இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். என்னது? அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர், உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள். நீ போய். ஆண்டவர் என்ன சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? சொல்லுங்க, என்ன சொல்றாரு? நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள். இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. வாசிங்க தொடர்ந்து. பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த
தேசத்தை சோதித்து பார்க்கவும். இவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? போய் சுதந்தரித்துக்கொள். நம்ம என்ன பண்றோம்? சோதித்து பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் சொல்றது சுதந்தரித்துக்கொள், மனுஷன் பண்றது சோதித்து பார்க்க. ஆண்டவர் கிட்ட குறை இருக்குமா? ஆமென். ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? அனுமதிக்கிறாரு. 10 பேர் கூடி வந்து சொல்றதுனால அது சரியானதா மாறிடுறது இல்ல. 2 பேர் சொன்னதுனால சொல்ற காரியம் அது என்னவா இருக்கு தெரியுமா? மாறாததாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறுசெய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். அவர்கள் புறப்பட்டு மலைகள் ஏறி எஸ்கால் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து. இரண்டாவது என்னது? முதல் ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றார், போய் சுதந்தரித்துக்கொள். இதை யார் சொல்றது? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க? சோதித்து பார்க்கலாம், வேவு பார்க்கலாம். அப்புறம் 10 பேர் வந்து என்ன பண்றாங்க? ஐயோ, அங்க ரொம்ப மோசமானவங்களா, பெருசா இருக்காங்க. ஆமென். உலகத்தின் மீது கண்கள் போனால் ஆண்டவருடைய மகிமையை பார்ப்பதற்கு கண்கள் மறைக்கப்படும். ஹல்லேலூயா. உலகத்தின் மீது இது நடக்கிற மாதிரி இருக்கு, இந்த காரியம் எனக்கு சாதகமா இருக்கு, அதனால ஆண்டவர் ஏன் இருக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் ஏன் எச்சரிக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் ஏன் நம்மள வந்து சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு போதிக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் ஏன் வசனங்களை எச்சரிப்பா எழுதி வச்சிருக்கார் தெரியுமா? நாம் அவருடைய சித்தத்திற்கு உரியவர்களாய் இருப்பதற்காக. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி, எல்லாரும் சொல்லுங்க, ஒரே வழி அவருடைய சித்தத்தை செய்யறது மட்டும். ஆமென். பரலோகத்துக்கு போறதுக்கு 4 வழியெல்லாம் இல்ல. நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். இல்ல. வாசிங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம். இதுக்கு தான் சொன்னேன், உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே. போன திங்கட்கிழமை இந்த வார்த்தை ஆண்டவர் என் மனசுல போட்டாரு. நம்ம பாஸ்டர் நேத்து வீட்லயும் இந்த இதே காரியத்தை சொல்றாங்க. இங்க வந்து இந்த ஆராதனையிலும் இதே காரியத்தை சொல்றாங்க. மாலை ஆராதனையில இதே பேசணும்னு சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் மழுங்கி போகல. ஆமென். அவருடைய செயல்பாடுகள் குறுகி போகல. அவருடைய வீரியம் குறைஞ்சு போகல. ஹல்லேலூயா. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் கவனிங்க, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிற நீ பொல்லாதவைகளை சகிக்க கூடாதவனாய் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து. எல்லாரும் நான் ஊழியக்காரன் சொல்றான். ஆனா அதை நீ என்ன பண்ற? சோதிக்கிறதை எபேசு சபைக்கு இது எழுதுகிறார். சொல்லுங்க, சோதிக்கிறதையும் சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் கவனிங்க, இதான் முக்கியம். ஆமென். உங்ககிட்ட இருக்கிற கெட்டதை மட்டும் நான் பார்க்கிற ஆண்டவர் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற குறைய மட்டும் பார்க்கிற ஆண்டவர் இல்ல. உங்ககிட்ட இவ்வளோ நல்லது இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த சர்ச்சுக்கு போனா ரொம்ப அப்படியே கடினமா பேசுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
எங்க வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 11 இருந்து இல்ல 3 இருந்து 11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்லுது? நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்கள சிட்சிப்பேன், அவங்கள ஒழுங்குபடுத்துவேன். அப்ப நான் நேசியாதவர்கள் யாரா இருப்பாங்க? அங்கேயே இருக்கு, நீங்க அதை படிக்க வேண்டாம், அதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை சிட்சிப்பேன். அப்ப ஆண்டவர் பட்சமாய் நம்மை சிட்சிப்பது நமக்கு நல்லது. ஆமென். ஏன்? அது நம் தேவனுடைய பூரண சித்தத்திற்குள்ளே கொண்டு வரும். தேவனுடைய பூரண சித்தத்தில் நாம் இருந்தால் மட்டுமே பரலோகத்திற்கு வழி இன்னதென்று நம்மால் கண்டறிய முடியும். பரலோகத்திற்கு வழி இன்னதென்று நாம் கண்டறிந்தால் மட்டுமே நாம் நித்திய ஜீவனை அடைகிறவர்களாய் இருக்க முடியும். இல்லனா நாம் எத்தனை வருஷம் 30, 40, 50, 60 வருஷம் இயேசுவுக்காக வாழ்ந்து நரகத்துக்கு போயிருவாங்க. அது தேவனுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் இங்க இந்த கிருபையின் நாட்களிலே நம்மை சீர்படுத்தி நம்மை இன்னும் அவருக்கு விரும்பத்தக்க காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுத்து நம்மை அவரை போல மாற்றி அவருடைய பிரதிபலிப்பாக பூமியில வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தத்தை அவர் குறைச்சிக்கவே மாட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். அவர் அன்புள்ளவர், அதனால அன்பா இருக்காரு. நான் பரிசுத்தமா இல்லைனாலும் என்னை ஏற்றுக்க மாட்டார். ஆமென். பரிசுத்தம் அவருடைய குணாதிசயம், அதை குறைத்துக் கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னும் ஆழமா இறங்கி நீந்த ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் சபை இன்னைக்கு அப்படிதான், இனி அப்படிதான் நடத்த போறாரு. ஆமென். சத்தியங்கள் இனி அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. சபை தூய்மைப்படணும், ஒருத்தவங்க கூட கைவிடப்படக்கூடாது, எல்லாம் தேவனுடைய சாயலா மாறணும், பரலோகத்திற்கு உரியவர்களாய் ஆயத்தப்படணும். இதுக்காக தான் தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். You have no option but to be in God's will. தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறதை தவிர நமக்கு வேறொரு மறு வழி இல்லை. ஹல்லேலூயா. நான் அதுக்கு தான் வாரம் கடந்த ஒரு 6-7 வாரங்களா சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்கள் வீடுகள் ஜெப வீடுகளாய் மாறணும். ஆமென். உங்கள் வீடுகளில் நீங்கள் கூடி மறுபடியும் கூடி பேசுறதல்ல, கூடி ஜெபிக்கிற வீடுகளா மாறணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வீடுகளிலே இறங்கி உலாவி அசைவாடணும். குறைவுகளை அவர் சுட்டிக்காட்டி நம்மை அவர் என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும். நல்ல வார்த்தை அது. ஹல்லேலூயா. போதும், இனி உலகத்துக்கு வாழ்ந்தது ஆண்டவர் வேறு பிரிக்கிற நாட்கள் வந்துருச்சு. ஹல்லேலூயா. கடைசி காலங்களில் அவருடைய வருகை இருக்கும் பொழுது மரண செய்திகளை கேட்பீர்கள். ஆங்காங்கே அநேக விரோதங்களும் வெறுப்புகளையும் காண்பீர்கள். குடும்பத்திற்குள்ளே பிரிவினைகளை காண்பீர்கள். நடக்குதா? ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். சீக்கிரமா வராரு. ஹல்லேலூயா. சீக்கிரமா வராரு. அலட்சியமா இருக்கலாகாது. 5 கன்னிகையை போல பார்த்துக்கலான்னு இருக்க முடியாது. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அவர் வரும் பொழுது கதவு திறந்தே வச்சிருக்க மாட்டாரு. கதவு திறக்கும் போது உள்ள போயிடணும். ஆமென். மறுபடியும் அது பூட்டப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை நாடுங்க. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கலனா கைவிடப்படுவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹalleluya. இனி இந்த permissive will of God can never work because it will take us to hell. ஆமென். அனுமதிக்கப்பட்ட சித்தத்தில் தேவன் விட்டு விடுகிறார் என்று அலட்சியமாய் இருந்து விட வேண்டாம். ஆண்டவர் நியாயம் செய்கிற நீதிபதி. ஆமென். நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென். பரவாயில்ல. இது ரொம்ப ஆபத்தான வார்த்தை கிறிஸ்தவர்கள். பரவாயில்லங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஆபத்தான வார்த்தை. பார்த்துக்கலாம், ஆபத்தான வார்த்தை. சமாளிச்சிடலாம், ஆபத்தான வாழ்க்கை. ஆமென். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அது என்னை ஏமாற்றிக் கொள்ளுகிற மாயம்.
ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. எப்ப மன்னிப்பார்னா, உண்மையாய் மனம் திரும்பி மனம் கசிந்து அழுது என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக் கொள்ளுவேன் என்று அவர் பக்கம் திரும்பினால் மட்டுமே அவர் மன்னிப்பார். ஆமென். சும்மா நான் கால் மேல கால் போட்டுக்கிட்டு என் பாட்டுக்கு இருந்து மன்னிச்சிருவார் மன்னிக்க மாட்டார். அவருடைய கோபாக்கினையை தாங்கக்கூடிய பலனும் சக்தியும் நமக்கு இல்ல. அவருடைய கோபாக்கினை எப்படிப்பட்டது தெரியுமா? கோராகின் புத்திரர்கள், வேதத்துல பார்க்கிறோம், தேவனுக்கு ஆராதனை செய்தவர்கள் ஆண்டவருடைய மனுஷனுக்கு விரோதமாய் நின்றபடியினாலே அப்படியே பூமி பிளந்து 6000 பேர் உள்ள போயிட்டாங்க. இது தேவனுடைய கோபத்தின் ஒரு துணிக்கைன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் என் கண்ணு முன்னாடி இருக்கு, ஆனா உங்கள் பேரில் ஒரு குறை எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அழகா ஒரு சில காரியங்களை சொல்றாரு பாருங்க. 7 குத்து விளக்கு ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறதாம். 7 குத்து விளக்கு 7 சபைகளை குறிக்கிறது. இந்த எபேசு சபை பவுல் ஸ்தாபித்த ஒரு சபையாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்துல எபேசு சபையை இந்த பவுல் ஸ்தாபித்தான். தீமோத்தேயு அந்த சபைக்கு ஊழியனாய் தேவன், அதாவது பவுல் நியமித்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அந்த சபைக்கு யார் ஊழியம் செய்தார் என்றால், யார் போதகராய் இருந்தால் என்றால் தீமோத்தேயு எபேசு சபைக்கு போதகராய் இருந்தார். ஆனால் ஆண்டவராகிய அன்பின் சீஷன், கிருபையின் சீஷன் ஆகிய யோவான் அந்த சபையில் ஊழியம் செய்தவராய் இருந்தார். பிற்காலத்துல அந்த சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு யோவான் அந்த சபையிலே ஸ்தாபிக்கப்பட்டவன், அதாவது ஊழியம் செய்தவனாய் இருந்தான். அந்த சபை உறுதியானதாய் இருந்தது. அந்த சபை நல்ல செயல்படுகிற சபையா இருந்தது. அந்த சபை உபதேசத்தில் உபதேசத்தில் முரண்பாடு இல்லாத உபதேசத்தில் அவர்கள் நிலையானவர்களாய் இருந்தார்கள். அந்த சபை இன்னும் சாட்சியான சபையா இருந்தது. ஆமென். ஒருவேளை எங்க சர்ச்சில் எல்லாம் இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் ஒரு குறை உங்களிலே எனக்கு இருக்கிறது. ஆமென். ஒரு குறை இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. 7 குத்து விளக்குக்கு அழகா 7 ஸ்டாண்ட் செஞ்சுட்டு ஒரு குத்து விளக்க அந்த ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்துட்டா அந்த குத்து விளக்கு நிறைவடையுமா? பூரணமா இருக்குமா? ஆமென். அந்த குத்து விளக்க நாட்டுகிறவரும் எடுக்கிறவரும் அதிகாரம் படைத்தவர் ஆண்டவர் தான். அந்த ஆப்ஷன் என்கிட்ட இல்ல. ஹல்லேலூயா. அன்றைக்கு 7 சபைகளை பிரதானமாக சொன்னாரு. இன்னைக்கு நாம் எல்லாரும் தேவாலயங்களாய், எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவாலயம். நாம் எல்லாரும் தேவாலயங்களாய் இருக்கிறோம். குத்து விளக்கை எரிவதற்கு, வைப்பதற்கும், எடுப்பதற்கும் அதிகாரம் ஆண்டவரிடத்தில் இருக்கு. எனக்குள்ள விளக்கு எரியணும்னா நான் தேவனுடைய பூரண சித்தத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய தூய வழியில் நடக்கணும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். போதனைகள்ல குளறுபடியை நாம் கொண்டு வந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, தேவன் என்னை நாட்டின இடத்துல நான் உண்மை முத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க பாருங்க. முதலாவது என்ன சொல்லுது? ஆண்டவர் பாராட்டுறார். 5 விஷயத்தை பாராட்டுறாரு. என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிறதான உண்மையத்துவம், ஆலயத்தில் கூடி வருதல், அதான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. உங்க கூடி வருதல, நல்ல கிரியைய நீங்க ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்றத நான் மெச்சு கொள்றேன். உங்களை என்ன பண்றாரு? நான் மெச்சு கொள்றேன். உங்களுடைய கிரியை என்னுடைய பார்வைக்கு அருமையானதா இருக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா ஒருவேளை வந்துடணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆண்டவர் ஏன் பேசுறாருன்னா, அந்த சபையை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டாரு. இந்த சபையில அது இதெல்லாம் இல்ல அப்படின்னா நமக்குள்ள, இந்த சபைக்குள்ள அது வந்துடணும், காணப்படணும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட்
diligent in service. அவர்கள் செய்த எல்லா செய்கைகளிலும் எல்லாரும் சொல்லுங்க, உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லணும், உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். உண்மை உள்ளவர்களா இருக்கீங்களா இல்லையா? நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆமென். உங்க மனசாட்சிக்கு உங்க ஆண்டவர் தெரியும். ஆமென். உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், தேவனுக்காக பரிசுத்தமாய் சமுதாயத்திலே ஆண்டவரை காண்பித்து வாழுகிற வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். முதலாவது. இரண்டாவது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பொறுமையோட கூட எல்லா பாடுகளையும் சகித்தார்கள். பாடுகள் உபத்திரவம் வருவது எதற்காக? பொறுமையோட கூட. இந்த பொறுமையோட கூட சகிக்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, கடமைகளை கைவிட்டுறது சொல்லல. பொறுமையோட சகிக்கிறது அமைதியா இருக்கிறது சொல்லல. ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனாய் தகப்பனுடைய கடமையை செய்ய வேண்டும். தாயாய் தாயுடைய கடமையை, பிள்ளைகளாய் பிள்ளைகளுடைய கடமையை செய்யணும். சகோதர சகோதரிகளாய் அவரவர்களுடைய செயல்பாடுகளை கர்த்தருக்கு உகந்த வகையிலே செய்ய வேண்டும். ஆனாலும் இதற்கு அப்பாற்பட்டு கர்த்தருக்காக நாம் நிற்கும் பொழுது உபத்திரவம் வரும் என்றால் அதை பொறுமையோட கூட சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தேடிக்கிறதும் இருக்குது, பிசாசு கொண்டு வர்றதும். நிறைய நேரம் எல்லாத்தையும் பிசாசு உபத்திரவப்படுத்துகிறான் பிரதர். ஆனா நான் ஆண்டவருக்கு சொல்ற மாதிரியே இருக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றத கேட்கவே மாட்டேன். ஆனா எவ்வளவு போராட்டம் பிரதர். பக்கத்துல பார்த்து, நீங்க ஏற்படுத்திட்டு தான் இருக்குமோ. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாரு அப்படின்னா, எதை அனுமதிக்கிறாருன்னா, எந்த சோதனையில நான் கடந்து போய் அந்த சோதனையை அவருடைய துணையோட நான் ஜெயித்து அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரணும், அதை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. இது பிசாசோட யுத்தம் செய்கிற ஒரு காரியம். ஆமென். இதிலே அவர் நமக்கு துணை நின்று அவருடைய நாமம் மகிமைக்காக பிசாசை ஜெயிக்கிற காரியத்தில் நம்மை அவருடைய சித்தத்தில் வைத்துக் கொண்டு பாதுகாக்கிறார் என்றால் அது தேவன் அனுமதிக்கிற காரியம். ஆமென். உலக ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்து, பெயர் புகழுக்கு இடம் கொடுத்து, ஆமென், பதவி பட்டங்களுக்கு இடம் கொடுத்து, உலக மனிதர்களுடைய அங்கீகாரங்களுக்கு இடம் கொடுத்து, நான் என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை இக்கட்டுக்குள்ளே நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் இது தேவன் அனுமதிக்கிறது இல்லை. ஆமென். இது தேவன் அனுமதிக்கிறது இல்லை. ஆண்டவரை நம்ம என்ன பண்ண முடியாது. ஆண்டவரே ஏன் எனக்கு உதவி செய்யல? ஆமென். நிறைய நேரம் நம்முடைய கேள்வி எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சிருவோம். ஆமென். ஆனா கஷ்டம்னு வரும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் என்ன பண்ணணும்? நமக்கு உதவி செய்யணும். ஆனா வேதனை சொல்லுது, பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்தில். அப்ப அவர் சித்தத்திற்கு உட்பட்டு நான் இருந்து அவருடைய நடத்துதலுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய ஆளுகையின்படி பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அவருடைய வழிநடத்துதல் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நான் வாழ்ந்து அதன் நிமித்தமாய் எனக்கு போராட்டம் வரும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை நான் ஜெயித்த உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்ததை யாராலும் மாற்ற முடியாது. ஆமென். அவருடைய சித்தத்திற்காக அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ, ஜெயிப்பதற்கு அவர் எப்படி இந்த உபத்திரவத்துக்குள்ள கடந்து சென்றாரோ, எதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்? ஃபார்முலா சேஞ்ச் ஆகுறது இல்ல. எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்தாரு? நான் பிதாவை சித்தத்தை செய்வதற்கே வந்தேன் அன்றி அது இல்லாம வேற ஒன்றையும் செய்யறதுக்கு வரல. அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட நாம் தேவனுடைய சித்தத்தையே செய்யும்படிக்கு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோமே தவிர வேற எதுக்குமே பிரித்தெடுக்கப்படல. அதனாலதான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார். அவர் உலகத்தை ஜெயித்தார். ஆமென்.
நாம் தேவனுடைய சித்தத்தின் மையப்பகுதியில் இருந்தால் உலகத்தை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொன்னேன்? அப்ப என்ன சொல்றதுங்க? உபத்திரம் வருது அப்படின்னா என்னுடைய சூழ்நிலைக்கு என்னுடைய காரியங்களுக்கு சாதகமா இல்ல, ஊழியத்திற்கும் தேவனுடைய அழைப்பிற்கும் பரிசுத்தத்திற்கும் தேவனை இந்த பூமியிலே வெளிப்படுத்துவதற்கும் நாம் உண்மையும் உறுதியும் உத்தமம் உள்ளவர்களாய் எல்லா சூழ்நிலையும் இருக்கணும். ஹல்லேலூயா. சூழ்நிலைக்கு ஏற்ற போல ஆண்டவர் மாறுறதில்ல, நாமும் சூழ்நிலைக்கு ஏற்ற போல மாறக்கூடாது. அப்ப தாழ்மையாய் அவர் பொறுமையோட கூட அந்த சபை உபத்திரவங்களை சகித்தது. ஹல்லேலூயா. பொறுமையோட கூட உபத்திரவங்களை சகித்தது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் புரட்டி பேசுகிறவர்களிடத்துல அவர்கள் என்ன பண்ணல? தொடர்பு வைத்துக் கொள்ளல. ஆண்டவருடைய வார்த்தைய மாத்தி மாத்தி பேசுறவங்க, வேதத்தை வேதமாய் சொல்லாமல் வேதத்தை தங்கள் சாதகமாக வைத்துக் கொண்டு பாருங்க, நம்ம தான் வசனத்திற்கு மாணவர்கள், நம்ம தான் வசனம் சொல்லுகிறது போல கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வசனத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. நான் சொல்றது கரெக்டா புரியுதா? நம்ம தான் வசனம் சொல்றத போல கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வசனத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுது, ஒரு புள்ளியாவது ஒரு கோடாவது நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது. நிறைவேறுகிற வரைக்கும் வானமானாலும் பூமியானாலும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. ஹல்லேலூயா. வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் சித்தத்தை கைக்கொள்ளுகிறவர்கள். ஆமென். வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள். அப்ப துருபதேசங்கள் நம்மை சுற்றி வரும் பொழுது காதுகளுக்கு கேட்க இனிமையா இருக்கலாம், அது ஆத்துமாவுக்கு ஆபத்தா மாறிடும். ஆமென். காதுகளுக்கு இனிமையான பிரசங்கங்களை நீங்க கேட்கணும். இந்த சர்ச்சில் நல்ல எனக்கு ஏற்ற மாதிரியே பிரசங்கம் பண்றாங்க, எதையுமே டச் பண்ணாம அப்படியே மேலோட்டமா பேசிட்டு போயிடுறாங்க. உங்க ஆத்துமாவை நரகத்திற்கு தள்ளுகிற போதனைகள் பிரசங்கங்களுமா இருக்கும். ஆமென். அப்ப போதனைகளில் உறுதியாய் இருந்த சபையாய் இருக்கிறது. துருபதேசங்களை எதிர்த்த சபையாய் எவ்வளவு நல்ல காரியங்கள் இந்த சபையில் இருக்கு பாருங்க. ஆமென். நாலாவது, அவர்கள் எல்லாவற்றிலும் உறுதியானவர்களாய் இருந்தார்கள். உறுதினா எந்த சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போகவே இல்லை. அவங்களுக்கு அது சாதகமா இருந்துச்சு, பாதகமா இருந்துச்சு, சோர்ந்து போக இல்ல. ஒரே மனதோடு தேவனுடைய சித்தத்தை செய்தவர்களாய் இருந்தார்கள். ஒரே மனதோட ஆண்டவருடைய காரியங்களை அவர்கள் நிறைவேற்றினவர்களாய் இருந்தார்கள். உங்களுடைய கமிட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? உங்களுடைய அர்ப்பணிப்பை கண்டு அந்த ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரு, ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. அவர்களுடைய அர்ப்பணிப்பை அவர் மெச்சிக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறாரு. ஐந்தாவது, தூய உபதேசத்தை, பூரண உபதேசத்தை போதிக்கிற சபையாய் அந்த சபை இருந்தது. ஹல்லேலூயா. தூய உபதேசம், பூரண உபதேசம்னா என்னது? பூரண உபதேசம்னா என்னது? எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஆமென். இது மற்றவர்களுக்கு மட்டும்தான், எனக்கு இல்ல அப்படின்னு கிடையாது. இது இவங்களுக்கு இந்த உபதேசம், இவங்களுக்கு இந்த உபதேசம் இல்ல. உபதேசம் ஒண்ணு, தேவனுடைய வார்த்தையில நிலையாய் நிற்பதே தவிர வேற எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு மாற்றமோ உபதேசத்தில் அவருடைய வார்த்தையாய் அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அதிலே உத்தமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? அதை கனம் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கனம் பண்றாரு. அதை அங்கீகரித்து சொல்லுகிறார். என் பிள்ளைங்க என் வார்த்தையில உறுதி உள்ளவர்களா இருந்தால, புரட்டு உபதேசத்தை பண்ணல, அவர்கள் நிலையானவர்களாய் இருந்தார்கள். துருபதேசங்களை கண்டுபிடித்தார்கள், எதிர்த்தார்கள், பொறுமையோட கூட இருந்தார்கள். அவர்கள் செய்த செயல்கள் என்னுடைய பார்வைக்கு அருமையா இருந்தது சொல்றாரு. ஆனால் ஒரு குறை இருக்கிறது. ஆனாலும் ஒரு குறை இருக்கிறது. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? ஓசியாவை நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த ஓசியா இல்ல ஏசாயா தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொல்றாரு? ஆடு மாடுகளுக்கு தன்னுடைய தொழுவம் திரும்புவதற்கு
வழி தெரியும் அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம்? ஆடு மாடுகளுக்கு தங்களுடைய எஜமான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஓசியா என்ன சொல்றாரு? இது எரேமியா என்ன சொல்றாரு? பறவைகள் கொக்குக்கும் புறாவுக்கும் தன்னுடைய இருப்பிடம் எதுன்னு, தன்னுடைய கூடு எதுன்னு தெரியும். அப்படின்னா என்ன? எங்க போனாலும் அவங்க யாருங்கிற அடையாளம் அவங்களுக்கு தெரியும், யாரால் அனுப்பப்பட்டவங்கன்னு தெரியும், யாரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு தெரியும். ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை? அது என்ன குறை? அது ஆதி அன்பு. ஆதி அன்பை நீ விட்டு விட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதி அன்பை நீ விட்டு விட்டாய். நிறைய பேர் நீ ரட்சிக்கப்பட்ட துவக்கத்துல எவ்வளவு ஆர்வமா இருந்தாய், அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் நம்மள ரொம்ப சமாதானப்படுத்திக்கிட்டு பேசுறது இல்ல. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தேவன். முதலாவது அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாமும் அவரிடத்தில் நம்ம என்னமோ பெரிய அன்பு ஆண்டவர் காட்டுற மாதிரியும், அவர் என்னமோ நம்மிடத்துல அன்பே இல்லாத மாதிரியும் நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம ஏதோ ஒன்று கொடுத்தாதான் அவருக்கு அங்க அப்படியே சார்ஜ் ஏறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். வேதனை தெரியுமா சொல்லுது? முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு காட்டினது போல. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? அவர் அன்பு மாறாததா இருக்கு. அவர் அன்பு என்றென்றைக்கும் நிலையானதா இருக்கு. அன்புக்கு அடையாளம் அவர்தான். அவர் என்னை கண்டறியும் போது நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தேன், அந்த நிலையை பார்க்காம அவருடைய அன்பை எனக்கு பூரணமா காட்டி அவருடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டாரு. ஏன்னா அவர் அன்பானவர் இல்ல, அவரே அன்பு. 1 யோவான் 1:8 தான் சொல்லுது. இல்ல 1 யோவான் 4:8 தான் சொல்லுது. ஹalleluya. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல, தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல நீங்க வாசிச்சீங்கன்னா 1 John 4:8 God is love. ஆண்டவர் அவர்தான் அன்பு. ஆமென். அப்ப குறைபாடு அவர்கிட்ட இல்ல, ஆனா அவர்கிட்ட நம்மிடத்துல குறை வந்துருச்சு. நம்ம அவர்கிட்ட என்ன பண்ண முடியல? அவர் காட்டுற அன்பை அவருக்கு திரும்ப நம்மால காட்ட முடியல. தேவைக்காக அவரை யூஸ் பண்றோம், சூழ்நிலைக்காக அவர் உபயோகப்படுத்துறோம். அவர் பேரை சொல்லி பிசாசுகளை துரத்துறதுக்கு, பிசாசுகளை துரத்தினா எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும், அதனால அவர் யூஸ் பண்றோம். இதெல்லாம் அன்புல இல்ல. உன் பேரில் எனக்கு இந்த குறை இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவர் நல்லதையும் காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறாரு, கெட்டதையும் சுட்டி காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். கெட்டதையும் சுட்டி காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நீ என்ன நேசிக்கும் போது ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? நீ இருக்கிற இது கூட தப்பான ஒரு மாயை. நீ இருக்கிற நிலையிலேயே வா, ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். உன் நிலை என்னவென்று உணர்ந்து இயேசு எப்படி பிதாவினிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அப்படி உன் வாழ்வை மாற்றிக்கொண்டு என்னிடத்தில் வா, அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவர் சொல்றார். ஆமென். இருக்கிற நிலையிலே ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். பாவத்தை காணாத சுத்த கண்ணர் அவர். என் பாவம் என்னை சூழ்ந்திருக்க கூடாதுன்னு அவர் அன்பை எப்படி காட்டினார் தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு பூமிக்கு நிர்வாணமாய் 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கி கடைசி சொட்டு ரத்தத்தையும் பூமியில ரத்தமும் தண்ணீரும் ஒன்னா சேர்ந்து வெளியில விடுகிற வரைக்கும் அவர் நம்மள என்ன பண்ணாரு? நம்மள நேசித்த தேவனா இருக்காரு. பேதுருவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, யோவான் 21ஆம் அதிகாரத்துல பேதுருவே என்னை நேசிக்கிறாருன்னு கேட்டாரா? இல்ல யோனாவின் குமாரனாகிய சீமோனே, பேதுருன்ற பேர் இயேசுநாதருக்கு வச்சாரு.
ஆமென். பேதுருனா கற்பாறை என்று அர்த்தம். ஏன் பேதுருன்னு கூப்பிடல? ஏன் பேதுருன்னு கூப்பிடல? அவருடைய உறவை காண்பிக்கும்படிக்கு என்ன சொல்றாருன்னா, நான் வச்ச பேர் இல்லப்பா, உன் உண்மையான பேரை வச்ச நான் உன்னை கூப்பிடுறேன், நீ என்ன நேசிக்கிறியா? நீ இருக்கிற நிலையில யோனாவின் குமாரனாகிய சீமோனா, என்ன நீ நேசிக்கிறியா? பேதுருவா, நீ என்ன நேசிக்கிறேன்னு தெரியும். ஆமென். உன்னுடைய உள் ஆத்துமா, உன்னுடைய ஆவி, உன்னுடைய சரீரம், உன்னுடைய உணர்வு, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல்பாடு என்னுடைய அன்பை வெளிப்படுத்துமா? நம்ம அன்பு உலகத்திற்கு தேவையில்லை. நம் மூலமாய் கிறிஸ்துவின் அன்பு தான் உலகத்துக்கு தேவை. ஹல்லேலூயா. உங்க அன்பு உலகத்துக்கு வேணாம். ஏன்? பக்கத்துல போச்சு மாறிக்கிட்டே இருக்கும். ஆமென். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறும், மனுஷனுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஆமென். அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி மாறும், அடையாளத்துக்கு ஏத்த மாதிரி. உன் அன்பு எனக்கு வேணாம், உன் அன்பு உலகத்துக்கு வேணாம். கிறிஸ்து உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் பிறரிடத்தில் அன்பு கூர்வாயாக. ஹல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? அன்பு, காட், அன்பு, லவ் எல்லாம் அப்படியே பெரிய, இதை சரியா புரிஞ்சுக்கணுங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மை அவருடைய சாயலில் படைத்திருந்தால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனம் என்ன சொல்லுது? அவருடைய சாயலின் படி, அவருடைய ரூபத்தின்படி நம்மை படைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த உலகத்துல அவர் மட்டும் தான் காட்டணும்னு அர்த்தம். இந்த ரட்சிப்பு நமக்கு எதுக்கு? இந்த உடம்பு எதுக்கு? இயேசு என்ற அறிமுகம் எதுக்கு? ஆமென். உலகத்துல, சமுதாயத்துல அவர் நம்மை வைத்திருக்கிற இடம் எதுக்கு? காரியங்கள் எதுக்கு? அந்தஸ்துகள் எது? பெயர் புகழ் எதுக்கு? குடும்பம் எதுக்கு? இயேசுவை காண்பிக்கிறதுக்கு. ஆமென். ஆண்டவர் எதுக்காக நம்மளை படைத்தாரு? இயேசுவை காண்பிக்கிறதுக்கு. அப்ப இந்த உடம்புல இருந்து நம்ம இயேசுவை காண்பிக்கணும்னா எப்படி காட்ட முடியும்னா, அவர் நம்மிடத்தில் வைத்த அந்த பூரண அன்பை இந்த சரீரத்தின் மூலமா மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அதுதான் சரியான அன்பா இருக்கும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற அன்பா இருக்கும். அப்ப எபேசு சபைக்கு ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறதான காரியம் என்னது? எபேசு சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற குறைபாடு என்னது? நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபித்தால், ஆண்டவரே அப்படி அப்படியே அழுது, ஆண்டவரே அப்படி அன்பை அனுபவிக்கிறேன். பொய். ஏன் பொய்? நீ உபதேசத்தில் சரியா இருந்தாலும் அன்பு உன்னிடத்தில் இல்லாதிருக்கும் பொழுது அது எனக்கு குறையாதான் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். தான தர்மங்கள் நீ செய்து நீ அன்பில் குறை வைத்தால் உன்னிடத்தில் எனக்கு குறை இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். கஷ்டப்பட்டு நான் ஊழியத்துல சபையில உழைக்கிறேன், அதனுடைய அங்கீகாரத்தை தேடினா நான் என்ன பண்றேன்? ஆண்டவருடைய ஸ்தானத்தை நான் திருடுறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லிக் கொடுக்கிறது என்னது? சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னது? நீ எல்லாத்தையும் உலகத்துல செய்யலாம், நீ எல்லாத்தையும் உலகத்துல செய்யலாம். ஆனா என்னுடைய அன்பு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உலகம் பார்க்கல, சபை பார்க்கல அப்படின்னா உன்னுடைய பெயரில் எனக்கு குறை இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் பொறுமையானவனா இருக்கலாம், வேதம் அதை சொல்லுது. நான் ரொம்ப பொறுமையா இருக்கலாம், நான் ரொம்ப என்ன செய்யலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். ஒரு விதம், அதுல ஒண்ணு கண்டிப்பு, சிக்ஷை தேவனுடைய அன்பில் மைய பகுதியாக இருக்கிறது. ஆமென். நான் போய் கீர்த்திகாவை அடிக்க மாட்டேன். ஏன் அடிக்க மாட்டேன்? எனக்கு என்ன ரத்த சம்பந்தமானது. ஆனா என் பையனை அடிப்பேன். ஏன் என் பையனை அடிப்பேன்? அவன் தப்பு பண்ணக்கூடாது, சரியா வளரணும்னு. வெளியே இருக்கிறவங்க என் பிள்ளை யாரையும் சொல்லிடக்கூடாதுன்னு நான் காலை கூட உடைப்பேன். ஆமென். ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் போதகர்களை அந்த இடத்துல தான் வச்சிருக்காரு. ஆமென்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில போதகர்களை அப்ப ஆண்டவர் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில காட்டணும் அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்புன உடனே நம்முடைய வாழ்க்கையில நான் ஒரு பாஸ்டர் சொல்றதை கேட்டேன். ஒரு காதலன் ஒரு காதலி அப்படியெல்லாம் என்ன பாக்குறீங்க இப்பதான் பரவாயில்ல. ஒரு காதலன் ஒரு காதலி உட்கார்ந்து பேசுறாங்க, மணிக்கணக்கா பேசுறாங்க, மணிக்கணக்கா நேரத்தை செலவழிக்கிறாங்க, திருட்டுத்தனமா பேசுறாங்க, மறைஞ்சு மறைஞ்சு பேசுறாங்க. என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? அங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இருக்க, ஆனா சும்மா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கணும். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ ஜெபிக்கிறவனா இருந்தால் உன்னுடைய அறை வீட்டுக்குள் சென்று அறை வீட்டுக்குள் சென்று முழங்கால் படிட்டு இல்ல உள்ள போய் கதவை பூட்டிட்டு என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்க அமரு. அந்தரங்கத்தில் நீ செய்கிறதை வெளியரங்கத்தில் இருக்கிறான். ஆமென். என்னுடைய ஜெப வாழ்க்கை அந்தரங்கத்தில் போராடி ஜெபிக்கிற வாழ்க்கை எனக்கு அந்தரங்கத்துல இல்லைன்னா வெளியரங்கமா நான் ஒரு தோற்று போனவனாய் நான் தோற்றம் அளிப்பேன். நான் சத்தமா ஜெபம் பண்ணலாம், மெதுவா ஜெபம் பண்ணலாம், அது வேற விஷயம். தனிப்பட்ட விதத்துல அதுக்குதான் ஆண்டவர் அதை உணர்த்திக்கிட்டே இருக்காரு. 6-7 வாரமா நான் சர்ச்சில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்கள் வீடுகள் ஜெப வீடுகளாய் மாறணும். ஆமென். ஜெப வீடுகளாய் மாறணும். உடனே இன்னைக்கு மாடர்னா ஸ்டைலா ஜெப வீடு அப்படின்னு போட்டு ஜனங்களை சேர்த்து ஜெபம் பண்றது அது இல்ல. நீ தனியா ஜெபம் பண்ணணும், குடும்பமா ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளை உட்கார வச்சு ஜெபம் பண்ணணும். ஆமென். கண்டித்து பாவ மன்னிப்பை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும். ஒருவருக்கொருவர் போராடி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். திறப்பில் நின்று ஜெபம் பண்ணணும். ஆமென். கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், உபவாசித்து ஜெபம் பண்ணணும். இது வீட்டுல வரலனா சபையில வராது. சபையில வரலனா சமுதாயம் சந்திக்கப்படாது. சமுதாயம் சந்திக்கப்படலனா இயேசு வெறும் படத்துல மட்டும் இருப்பாரு, மதத்துல மட்டும் இருப்பாரு, வாழ்க்கைக்கு உரியவராக இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இப்படி நான் போயிட்டு இருப்பேன். ஒரு 5 நிமிடம் மாத்திரம் அன்பு என்ன தெரியுமா? இயேசு என்னை நேசித்தது போல இயேசு எனக்கு பாருங்க, ஒருத்தவங்க சுட 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 ஏதோ ஒண்ணு ஆகாரம் கொடுக்கறாங்க, கையில கொடுக்கறாங்க அப்படின்னா அது நாளன்னைக்கு போய் நாளன்னைக்கு சாப்பிடுவேன்னா நானு சொல்லுங்க, நாளன்னைக்கு சாப்பிடுவேன்னா எதுக்கு சூடா செஞ்சு கொடுக்கறது? எதுக்கு சூடா செஞ்சு கொடுக்கறது? அந்த சூடு தணிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன்னா சூடா சாப்பிட்டாதான் அதனுடைய டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த டேஸ்ட் நான் மற்றவனுக்கு சொல்லுவேன். ஆமென். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நொடியும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பால் நான் மூழ்கப்பட்டு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய நடத்துதல் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டுமே ஒவ்வொரு நொடியும் நான் சாட்சியா வாழ முடியும். ஆமென். நானே சாட்சியா என்னால வாழ்ந்துட முடியாது. எனக்கு தேவனுடைய துணை தேவை, பரிசுத்த ஆவியானுடைய துணை தேவை, வேத வசனத்தின் துணை தேவை. நானே என்னால பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. அப்ப இந்த உலகத்துல நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் இல்லைங்களா, நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும், நானே பண்ணிடுவேன். ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறாரு, என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு அப்ப அவர் கொண்டு எப்படி நான் செய்ய முடியும்? ஒரே வழி, அவரிடத்தில் அன்பு செலுத்துவார். ஆமென். நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படி அன்பு செலுத்துறது நான் சொல்லி கொடுக்கிறேன். அதோட முடிச்சிடலாம். எப்படி அன்பு செலுத்துறேன் தெரியுமா? அப்படியே முட்டிலேயே நடந்து போய் அப்படி இல்ல. ஆமென். அப்படியே என்ன சொல்றதுங்க, எல்லாருக்கும் முன்னாடி நான் அப்படியே பரிசுத்தவானா இருக்கிறேன், நான் அப்படியே ரொம்ப ரொம்ப ரிலிஜியஸா இருக்கிறேன், அப்படி இல்ல. எப்படி அவரிடத்துல அன்பு கூற முடியும் தெரியுமா? நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பு என்னவென்று எனக்கு நாள்தோறும் கற்றுத்தாரும் என்று என்னை அவர் பாதத்தில் தாழ்த்துகிறதுல அவருடைய அன்பு என்னன்னு எனக்கு புரியும்.
ஆமென். அவருடைய அன்பு என்னன்னு புரியும். என்னை அவருடைய சமூகத்துல தரை மட்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதுல அவர் அன்பு எனக்கு என்னன்னு புரியும். இயேசு கிறிஸ்து அதை தான் செஞ்சாரு. நமக்கு வேற யாரும் முன்மாதிரி இல்ல. இயேசு கிறிஸ்து அதை தான் செஞ்சாரு. சீஷர்களை ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு? சீஷர்களை ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு? மார்க் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. கடைசி அந்த வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். மார்க் 3:14. சீஷர்கள் ஆண்டவர் ஏன் அழைச்சாரு? வாசிங்க வேகமா. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு? ஊழியம் செய்யறதுக்கு இல்ல. ஆமென். ஃபர்ஸ்ட் எதுக்காக அழைச்சாரு? அவரோடு கூட இருப்பதற்கு. அவரோடு கூட இல்லைன்னா அவருக்காக ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். அவரோடு கூட இல்லைன்னா அவருக்காக ஊழியம் செய்ய முடியாது. அவராலே கற்றுக் கொடுக்கப்படாவிட்டால் அவருடைய விருப்பத்தை உலகத்திற்கு நாம் சொல்ல முடியாது. எத்தனை பேர் புரியுது? ஹலோ, புரியுதுங்களா? கூட இல்லாம அவரை மாதிரியே நான் செய்யறேன், என்ன பண்ண முடியாது? முடியாதுங்க. ஆண்டவர் ஏன் சபைன்னு ஒரு அமைப்பை வச்சிருக்காரு தெரியுமா? அவர் கூட இருக்கிறதுக்கு. 133ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று தேவனுடைய வார்த்தை. இதுதான் ஆதி அன்பு. ஆமென். ஆண்டவருடைய அன்பு எங்க இருக்கோ அங்க ஒரு மனம் இருக்கும். எங்க ஒரு மனம் இருக்கோ அங்க பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். எங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்காரோ அங்க பூலோகத்தில் இருவர் கட்டினால் பரலோகத்தில் கட்டப்படும். பூலோகத்தில் கட்டவிழ்த்தால் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். ஆமென். இதற்கு நமக்கு தேவையானது தாழ்மை, ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணிப்பு. ஆமென். கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. இது இல்லாம தேவனுடைய அன்பை என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண முடியாது? வெளிப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? எப்படி சீஷர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த 12 அவர் தெரிந்து கொண்டு அவரோடு இருக்கும்படிக்கு 3 வருஷம் இயேசு எங்க போனாரோ அங்கெல்லாம் அவங்க இருந்தாங்க. எல்லாவற்றையும் இயேசுவுக்கு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இயேசுவும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க யோவான்ல வாசிச்சு பாருங்க. இதை எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நான் போதித்திருக்கிறேன், உங்களுக்கு வெளிப்படுத்தி விட்டு இருக்கிறேன். இப்பொழுது இது உங்களுக்கு புரியாது. நான் போன பிறகு நீங்கள் ஒன்றின் பின் ஒன்றாய் அறிந்து கொள்வீர்கள் என்று இயேசு இந்த சீஷர்களை பார்த்து அந்த கடைசி காட்டி கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த அவருடைய கிட்ட இருக்கிறதான அந்த வட்டத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க தான் அந்த இயேசுவுக்கு அந்த சபையில் இருக்கிற குறையை சரி செய்கிறவர்கள். ஆமென். உங்கள் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ஆண்டவர் சொல்றாரு. என்ன குறை? ஆதி அன்பை. ஆதி அன்புனா என்னது? ஆதினா என்னது? தொடக்கம். யார் தொடக்கம்? ஆண்டவர் தான் தொடக்கம். ஆமென். நம்ம இல்ல தொடக்கம், ஆண்டவர் தான் தொடக்கம். அவர் நம்மை எப்படி அன்பு கூர்ந்தாரோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஏதோ தப்பு பண்ணிடுறாங்க, நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஏதோ அநியாயமா செஞ்சிடறாங்க. ஆதி அன்பை என்னிடத்தில் தேவன் வைத்ததை நான் அவர்களுக்கு காண்பிக்கிறேனா, அல்லது விழுந்து போன பாவ மனுஷனுடைய செயல்பாடை அவர்களுக்கு நான் காண்பிக்கிறேன்? எது எனக்கு ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் நான் முழுசா நிறைஞ்சிருக்கேன்னு அர்த்தம். ஆமென். ஆதி அன்பை நான் மனுஷனுக்கு, என்னுடைய விரோதியா இருக்கலாம், என்னுடைய எதிராளியா இருக்கலாம், என்னுடைய பகைஞனா இருக்கலாம், எனக்கு தப்பு பண்ணவனா இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கைய கஷ்டப்படுத்தினவனா இருக்கலாம், என்னுடைய சூழ்நிலைய ரொம்ப ஒரு சமாதானமற்ற நிலையில வைக்கிறவனா இருக்கலாம்.
இவனுக்கு எதை நான் முதல்ல காட்டுறனோ அதுதான் என் வாழ்க்கையில முழுசா நிறைஞ்சிருக்கிற அர்த்தம். ஆமென். எனக்குள்ள அந்த கிறிஸ்துவினுடைய ஆதி அன்பு இருக்கும்னா அதை நான் காட்டுவேன். இல்லனா விழுந்து போன ஆதாம் ஏவாளுடைய பாவ குணாதிசயத்தை, மரணம், மாமிசம், பிசாசதான் என் வாழ்க்கையில் நிறைச்சு வச்சிருப்பேன். அதை தான் நான் காண்பிப்பேன். ஆமென். ஆண்டவருடைய ஆதி அன்பு எப்படிப்பட்டதா இருந்தது? இந்த பழத்தை சாப்பிடும் போது நீ சாகவே சாவாயின்னு சொல்றாரு. ஆனா அவருடைய அன்பு அவருடைய படைப்பை அழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆமென். அவர்கள் விழுந்து போனாலும் அவர்களுக்கு வழி செய்கிற தேவனாய் இருந்தார். இரக்கம் பாராட்டின தேவனாய் இருந்தார். கிருபை உள்ளவராய் இருந்தார். கொலை குற்றத்தை செய்த அந்த மனிதர்கள் அன்னைக்கே செத்து போயிட்டாங்கன்னு வைங்க. ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு பேர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரணம். சரீரத்துல செத்து போறது மரணம் இல்ல, ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. செப்பரேஷன் ஃப்ரம் காட் இஸ் டெத். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜெபிக்கவே இல்லை, பைபிளே வாசிக்கல, ரொம்ப உலகத்தோடு யதார்த்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் பிஸியா இருக்கேன், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஐ அம் டெட், நான் மரித்து போயிருக்கிறேன் என்ற அர்த்தம். ஏன்னா ஆண்டவரோடு எனக்கு தொடர்பு இல்லை. ஆதி அன்பு தேவனுடைய தொடர்பை ஒவ்வொரு நொடியும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் சபையில் உள்ள சபையாக ஒவ்வொருவரும் செய்யணும் நான் எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட பரிசுத்த ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு? ஆமென். இன்னைக்கு இந்த குறைபாடை மாற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு எபேசு சபைக்கு தேவன் வைத்திருந்த குறை 5 நல்ல காரியங்கள் இருந்தது. சமுதாயத்துல அதை வச்சு பெரிய ஆள் ஆயிரலாம். ஆனா அதை ஆண்டவர் பார்க்கல. உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்குப்பா. அந்த 5 சமுதாயத்துல நல்ல கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று காண்பிப்பதற்கு அடையாளம். ஆண்டவர் வெளிப்புறத்தை பார்க்கல, உனக்குள்ள எனக்கு இருக்கிற அந்த ஆதி அன்பு இருக்கிறதா உள்ள பார்க்கிறார். வெளியே எல்லாரையும் நான் ஏமாத்திரலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற தேவன் மட்டும் பார்க்கிறதான அந்த ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அதுல தேவன் மெச்சிக்கொள்ளுகிற, அந்த தேவன் சந்தோஷப்படுகிற அந்த சுபாவமும் குணாதிசயமும் இல்லைன்னா நான் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். வெளியே எல்லாம் பண்ணிடலாம், பொறுமையா இருந்துடலாம், வசனத்துல சாம் பேசுற போல நான் வசனத்தை பேசிடலாம், நீங்களே என்ன பாராட்டிடலாம். ஆமென். ஆனா எனக்கு மட்டுமே தேவன் பார்க்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு குறை வச்சுட்டேன்னா நான் பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போக முடியாது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள்ல அந்த ஆதி அன்பை நான் நினைவு கூறுகிறேன். நீங்க எப்படி என்னை தேடி வந்தீங்களோ, என் பாழ்நிலையில என்னை எப்படி தேடி வந்தீங்களோ அதை நான் நினைவு கூறுறேன். நான் மனம் வருந்துகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய ஆண்டவரே அந்த குளிர்ந்து போன நிலைமையை நினைச்சு நான் மனம் வருந்துகிறேன். என் பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன், விட்டு விடுகிறேன். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற ஆண்டவரே, ஆதி அன்புக்குள்ள எனக்கு வர்றதுக்கு ஒரு மறுபடியும் எனக்கு காட்டினதான வழிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை கழுவும், என் ஆண்டவரே உருவாக்கும், என் ஆண்டவரே வெளிப்புறமா கிறிஸ்தவனா இல்லாம நீர் விரும்புகிற அந்த ஆதி அன்புல நிலையுள்ளவனாய் இருக்கிறவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருவரும் நல்ல வாய்களை, இது உங்களுக்கான நேரம், உங்களை நீங்க பரிசோதித்துக் கொள்ளுகிற நேரம். பரிசுத்த ஆவியானவர்களை பார்க்கிறேன். பல நாள் உம்மையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன். பல நாள் உம்மையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அழைத்தி அன்பாரே
பிதாவே துதிக்கிறோம். இது உம்முடைய நாள். மனிதர்களுக்காக நீ நியமித்து இப்படி குடும்பம் குடும்பமா கூடி வர வேண்டும், பாட வேண்டும், உம்மை தேட வேண்டும், உணர வேண்டும், கேட்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும். உங்க வருகை ரொம்ப சீக்கிரம். அதற்கு நீ நடத்துகிற விதங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த முதல் ஆராதனை துவக்கம் முதல் இதுவரை நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கொடுத்த மகனை ஆசீர்வதி. நாங்கள் கேட்டிருக்கிறோம், அப்படியே வாழணும். அப்பதான் பூரண சித்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் தெரிந்து கொண்ட சித்தம் இல்லைன்னா எங்க சுய சித்தத்தில் நாங்கள் போய் வீணா போயிடுவோம். ஒரு சுய புத்தியின் மேல் சாயாத அப்படின்னு சொன்னீங்களே, எங்க சொந்த புத்தியில அது சுய சித்தம், அதுல போயிட்டு எங்களை அழிச்சிக்காம பூரண சித்தம் ஆண்டவர் காட்டுகிற வழியில் நடந்து, என்னதான் வரட்டும், மரணம் வரட்டும், வியாதி வரட்டும், நஷ்டம் வரட்டும், கஷ்டம் வரட்டும், அவமானம் வரட்டும், எந்த போராட்டம் வரட்டும், தலகுனிவு வரட்டும், யாரு என்ன சொல்லட்டும், நாங்க விட்டுட்டு ஓடக்கூடாது. சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும். ஆனா எங்க ஆத்மா முக்கியம். இன்னொருவருக்காக நாங்க வாழல, எங்களை ரட்சித்த ஆண்டவருக்காக. நாட்டின தோட்டத்தில உறுதியாயிருந்து மணவாளன் சத்தத்தை கேட்டு மனமகிழ்ச்சியோடு கடந்து செல்ல ஆயத்தப்படுத்தும். வந்து எல்லாரையும் ஆசீர்வதியும். இன்னும் நீங்க தெளிவா ஆண்டவர் இடைப்படுகிறீங்க. இதுக்கு மேல யாருக்கும் புரியலன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு வசனம் புரியல, எங்களுக்கு ஆராதனை விளங்கல, அப்படி தனி வழியா யாரும் போக முடியாது. நீங்க இடைப்படுகிற தேவன் அந்த எல்லார் மீதும் மகிமை இறங்கட்டும், நிறைவோடு போகட்டும். அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளை அருமையா நடத்தும், தெளிவா நடத்தும், ஞானமா நடத்தும். ஆனா உங்க நாமம் மட்டும்தான் மகிமைப்படணும். உங்க நாமத்துக்கு நாங்க மகிமையை கொண்டு வரணும். எங்க சுயம் வெளிப்படக்கூடாது. சுயம் வெளிப்பட்டாதான் என்ன மதிக்கலன்னு சொல்லுவாங்க. சுயம் இல்லைன்னா கர்த்தாவே உமக்கு மகிமைன்னு சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியனுடைய ஆசீர்வாதம் அந்த அனைவரோடும் அனைத்து பரிசுத்தவான்களோடு கூட இயேசப்பா வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.